பீகார் தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி படுதோல்வி அடைந்த நிலையில் இது ஒரு பக்கம் தோல்வி என பார்க்கப்பட்டாலும் மறுபக்கம் புதிய கட்சியான ஜன் சுராஜுக்கு நல்ல துவக்கம் அமைந்துள்ளதாகவே நிபுணர்கள் கருதுகின்றனர். புதிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கஷ்டமான களம் என்றால் அது பீகார். பழம்பெரும் கட்சிகளுக்கு வலுவான தொண்டர்கள் படை உள்ள நிலையில் முதல் முயற்சியிலேயே பிரசாந்த் கிஷோர் தைரியமாக அந்த கடினமான களத்தில் குதித்துள்ளார். மொத்த வாக்குகளில் ஜன்சுராஜின் பங்கு 3.4% ஆகும். இந்த மதிப்பு சிறியதாக இருந்த போதிலும் ஜன்சுராஜ் ஆனது பகுஜன் சமாஜ், AIMIM மற்றும் சில இடதுசாரிகளை விட அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 238 தொகுதிகளிலும் ஜன்சுராஜ் போட்டியிட்ட நிலையில் 129 இடங்களில் அக்கட்சி 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. மேலும் மர்ஹாவ்ரா தொகுதியில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதன் பின்னால் மறைந்திருக்கும் செய்தி ஜன்சுராஜ் NDA, மகாகத்பந்தன், AIMIM வாக்குகளை பிரித்துள்ளது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். உதாரணத்திற்கு சன்பட்டியாவில் ஜன்சுராஜ் சார்பில் போட்டியிட்ட யூடியூபர் மணிஷ் காஷ்யப் 37,000 வாக்குகளை பெற்றார். இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளர் தோற்று காங்கிரஸ் வென்றது. இளம் வாக்காளர்கள் NDA, மகாகத்பந்தன் மீது விரக்தியில் உள்ள வாக்காளர்கள் கட்டாயம் ஜன்சுராஜுக்கு வாக்களிப்பார்கள் என்ற பிரசாந்த் கிஷோரின் கணிப்பு ஓரளவு கைகூடியதாகவே கூறப்படுகிறது. 3.4% வாக்குகளை பெற்ற போதிலும் தேர்தல் ஆணையம் அந்த வாக்கு பங்கை தனியே காட்டவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதர்ஸ் என்ற பிரிவுக்குள் ஜன்சுராஜ் தள்ளப்பட்ட நிலையில் இதுகுறித்து இணையத்திலும் பலர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஜன்சுராஜ் எங்கே என. வாக்கு சதவீதமே இல்லாத கட்சிகள் கூட தனியே பட்டியலிடப்பட்ட போதும் ஜன்சுராஜ் ஏன் தனித்து காட்டப்படவில்லை என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.